தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட அல்லிகுண்டம் பகுதியைச் சேர்ந்த இபிஎஸ் அணியினர் மாவட்ட கழக செயலாளர் திரு இ மகேந்திரன் தலைமையில் கழகத்தில் இணைந்தனர். உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் திரு சேதுராமன் உள்ளிட்ட கழகத்தினர் அப்போது உடனிருந்தனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் தாராபுரத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புறநகர் மாவட்ட கழக மகளிர் அணியினர் உலக மகளிர் தின விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் பெண்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி வளர்மதி ஜெபராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவில் அருகே தேரூரில் நடைபெற்றது. கழக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே டி பச்சைமால், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு இ லட்சுமணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காளாச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மணப்பாறையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான களப்பணிகள் குறித்தும் எடப்பாடி அரசின் மக்கள் விரோத செயல்களை பொதுமக்களிடம் எடுத்துரைப்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் திரு பி எஸ் எம் தங்கவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.